அட பெட்ரோல் மட்டும் காசு சொல்ல காசே தரதில்லை. இது கொஞ்சம் ஆபத்தான். ஹாய்டா மாமே, நைட்லேருந்து கூலி பே போடல, வெறுப்பாக இருக்குது. கூலி பே தான் ஒன்று கூட மாமே. இருந்தது ஒன்றே ஒன்று, அதுவும் அந்த முக்குள்ளே போட்டு வந்துட்டோம் மாமே. வாயை கேட்டேன் நான் வரேன். வாயை எடுத்துனா அவனுக்கு மாமே அங்கே 25 ரூபா, என்கிட்ட இருக்கிறதே 20 ரூபா. என்கிட்ட 5 குடிக்கிற வர வாங்கிட்டு வந்துடுறேன். டாட்டா கல்ல கிளம்பு கிளம்பு. நேற்று 2 கூலி போனிடா, 2மே காலி. மச்சான் வீட்டிலே விட்டுட்டேன்டா. இங்கேருந்து காசு எடுத்தியாடா? நான்லாம் எடுக்கலம்மா. ஐயோ, அது டோக்கன் காசாச்சு. டோக்கனா? உன்னை யார் இங்கே டோக்கன் வைக்க சொன்னது? ஏன்டா நீ எடுத்தியா? வாங்கிட்டியாடா? வாங்கிட்டேன் மச்சான். அப்படி மச்சான் எங்கடா வாடா போகலாம். என்னடா பிரச்சனை? மச்சான் அது டோக்கன் காசுடா. டோக்கன் காசு மச்சான். அவர் ஒன்றும் மச்சான் நிறைய வாங்கலாம் மச்சான். வா மச்சான் போகலாம். மச்சான் நீ வேறு வெறுப்பேற்றாத மச்சான். அது எங்கள் அப்பா ஃபீஸ் கட்ட வச்சிருந்த காசு மச்சான். இது அந்த டோக்கன் காசு வச்சு உங்கள் அப்பா உனக்கு ஃபீஸ் கட்ட போகிறாரு. ஆமாண்டா. அப்போ போன செம் ஃபீஸ் எப்படி கட்டினேன்? போன வருஷம் அதில் கொஞ்சம் நல்லா கட்டினா போல. அப்போ வருஷம் இப்படி தான் ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்க. ஏதோ அப்படி தான் ஓடுது. ஏன்டா ஓட்டுக்கு காசு வாங்குறதே தப்பு, இதில் நீ நாயை வேறு பேசுகிறியா? ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. உங்கள் தொகுதியில் மொத்தம் எத்தனை ஓட்டு இருக்குது, எத்தனை பேர் 10,000 ரூபாய் வாங்குவாங்க? அந்த காசை வச்சு உங்கள் தொகுதியில் இருக்க தண்ணி பிரச்சனை, குப்பை பிரச்சனை எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கலாம். இதில் அவன் பார்க்க வரல, இவன் பார்க்க வரல, அவன் நொட்டை இவன் நொட்டை, இதில் எவன் அதிகமாக காசு தரான்னு வேறு பார்க்குறீங்க, பிச்சைக்கார பசங்களா. இது நல்ல விஷயம் பேசுகிறேன். பசங்க ஆக்ஷன் இருக்கலாமே மச்சான். நாளைக்கு நான் மட்டும் இல்லை, எந்த நடிகரும் வந்தாலும் இதுதான் பண்ண போகிறீங்க.